ஆரம்பிக்கலாம். Recording is on. நமஸ்காரம் சுவாமி, ஆரம்பிக்கலாம் சுவாமி. ரெக்கார்டிங் போட்டேன். ரைட். ஈசைலேசதயா பாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யசீந்திர பிரவணம் வந்தே வெங்கஜ மாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்தியமாம் சதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம யாமோகத சஜராணி பிரணாய வேணியஸ்வத்குரோர் பகவதோசி தேக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரவத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிஹி சர்வம் யதேவ நியமேன மகன்வயானாமாத்யஸ்ய நக்குலபதே ருகளாவிலாம் யுகம் பிரணமாமி மூர்தனம் பூதம் சரஸ்த மகதாஹ்யபட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாகான் பக்தாங்கிரேணு பரகால இதீந்திர விஸ்வத் பராமிசமுனிம் புரதோஸ்து நித்யம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யாவோ கதஸ்தஜிதராணி திருணாய எல்லாருக்கும் கேக்குது. அடியேன் கேக்குது, எல்லாருக்கும் கேக்குது இல்லையா பிரியமதா? கேக்குது. சுவாமியோட வாய்ஸ் இஸ் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம யாவோ கதஸ்தஜிதராணி திருணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே. கத்யம் அப்படிங்கிறது கத்யம், அது ராமானுஜர் பெருமாள்கிட்ட சரணாகதி பண்ண சொல்றது. அதுக்கு முன்னால இந்த சரணாகதினா என்ன அப்படிங்கிறத அவன் மூலம் கொஞ்சம் பிரீஃபா பார்ப்போம். அன்றைக்கு ஆரம்பிச்சேன், ஆனா முழுக்க சொல்லலை, ஓடிட்டேன், டைம் இல்லைங்கன்னா ஓடியாச்சு. சரணாகதினா சரணாகதன், சரணாகதி, சரண்யன் 3 இன்வால்வ் வருது. சரணாகதன்னா எவன் ஒத்தனே இதா பற்றானோ அவன் சரணாகதன். விபீஷணன் சரணாகதன், ராமன் சரண்யன், அவன் செய்யற செயல் சரணாகதி. இப்போ யாரெல்லாம் சரணாகதி பண்ணலாம், யார்கிட்ட பண்ணலாம் சரணாகதி அப்படிங்கிறதுக்கு ஒரு ரியாலிட்டி வச்சிருக்கு. இப்போ நம்ம யார்கிட்ட சரணாகதி பண்றோமோ அவர்கிட்ட நீங்க எதுக்காக சரணாகதி பண்றீங்களோ அதை தரக்கூடிய சாமர்த்தியம் இருக்கணும். இருந்தா தான் சரணாகதி பண்ண முடியும். அவர்கிட்ட ஒண்ணும் இல்லைன்னா ஒரு பழமை சொல்ல இல்லையா, உண்ண உணவில்லைன்னு அக்கா வீட்டுக்கு போனாலாம் அவ ஈச்சம்பாய சுத்திட்டு எதுக்கு வந்தாளான்னு. அந்த மாதிரி நம்ம கேட்கிறோமே அது அவன்கிட்ட கிடைக்காது இருந்தது போய் பிரயோஜனம் இல்லை. ஆனா நம்ம கேட்கறது அவருக்கு, நம்ம சொல்றத அவன் கேட்கிற மாதிரி இருக்கணும். அதை பண்ணித்தர சாமர்த்தியம் இருக்கணும். அதாவது நம்ம சொல்றதை கேட்கிற அளவுக்கு சௌலபியம்னா சுலபம் கிட்ட இருக்கணும், இருக்கணும். அதே மாதிரி அதை செஞ்சதற்கு சுவாமித்துவம், கையில சுவாமி இருக்கணும், தான் கையில இருக்கலாம். அதுதான் இப்ப நம்ம எதுக்காக சரணாகதி பண்றோம்? மோட்சத்துக்காக சரணாகதி பண்றோம். அப்போ மோட்சம் யாரால் தர முடியும்? அவனை தான் நம்ம அடைய முடியும். மோட்சம் ததாதி முகுந்தா அப்படின்னாக்க முகுந்தன் தான் சரணாகதி பண்ண முடியும். மற்றபடி சொல்லிட்டு சரணாகதி ஆகாது. சரி, சரணாகதி யார் பண்ணலாம்? இதுக்கு வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் வழி கொடுத்துருக்கா. இந்த சரணாகதிக்கு தேச நியமமும் கால நியமமும் அதிகார நியமமும் இல்லை அப்படின்னு ஒரு சூத்திரம். அதாவது சரணாகதி எப்ப யார் எந்த இடத்துல பண்ணணும், எந்த காலத்துல பண்ணணும், எப்ப பண்ணணும் அப்படிங்கிற நியதி கிடையாது. ஏன்னாக்க சிலதெல்லாம் என்னன்னாக்க இது இந்த இடத்துல தான் செய்யணும். ஃபார் எக்ஸாம்பிள் கயா சிரார்த்தம், பித்திருக்களுக்கு சிரார்த்தம் பண்றது கயன்னு ஒரு தேச நியமம் உண்டு. கால நியமம்னாக்க நல்ல காரியங்கள் எல்லாம் சூரியோதயம் ஆகி இதுக்குள்ள 12 மணிக்குள்ள மத்தியானத்துக்குள்ள பண்ணணும்னு ஆரம்பிக்கணும்னு சொல்றோம். இந்த கால நியமம். அதிகார நியமம் இன்னார் தான் லாயக்கத்துல, மொத்தமே லாயக்கத்தை. நம்ம இதுல பார்த்தோம் இல்லையா, பிரம்ம வித்தியைக்கு உபநயனமானவெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதிகார நியமம். ஆனால் இந்த சரணாகதிக்கு இந்த எதுவுமே கிடையாது. ஏன்னாக்க இதுக்கு முந்தால பூவராஜ காரணம் காட்டியிருக்கார். என்ன காரணம் காட்டியிருக்காருனாக்க, காகாசுரன் பண்ணா பிராட்டியிட்ட அபச்சாரப்பட்டான். அவன் 3 உலகம் தெரிந்தோடி வித்தகனே ராமாவோ நின்னவை அவன்னு ஊரெல்லாம் சுத்திவிட்டு ஒத்துரும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணி அவன் காலிலே வந்து விழுந்தான். இப்ப ஆக மொத்தம் அவனுக்கு தேசமோ காலமோ அதிகாரிகள் அவன் பறவை வந்து விழுந்தான், அவனுக்கு கிடைச்சது. அதாவது உயிர் போகாம ஒரு கண்ணை மட்டும் அறுத்துட்டு விட்டுட்டார்.
அதே மாதிரி விபீஷணன் சரணாகதி பண்ணினான். அது சொல்லுவா, விபீஷணன் தெற்கு கரையில இருந்து வந்து வடக்கு கரையில காத்துட்டு இருந்த ராமனையும் வானசேனங்கள் வந்து காலில் வந்து விழுந்தான். இப்படி வரைச்சே சரணாகதி பண்ண போறோமே, பக்கத்து நடுவுல கடலை தாண்டி தானே வரும். கடலை ஒரு குளிச்சுட்டு இதா வரும், மடியா வரும் தானே வரல. எப்ப வந்து ராவணன் அவனை விரட்டினானோ அப்பவே விட்டு போயிட்டான், வந்து சேர்ந்துட்டான். அதே மாதிரி திரௌபதி பெருமாளை சரணாகதி பண்ணது அவள் ஸ்நாதையா இருந்தா, வீட்டுக்கு விளக்கா இருந்தா. ஆக சரணாகதிக்கு இந்த நியதிங்கிறது கிடையாது. அப்போ அவளுடைய எப்போ இடைஞ்சல் வருதோ அப்ப சரணாகதி பண்றதுனாக்க அந்த இடைஞ்சல் நேரத்துக்காக மட்டும் ஆச்சு. அப்படி இல்லாம நம்ம எல்லாருக்கும் உள்ள ஒரு சரணாகதி இடைஞ்சல் என்னன்னாக்க இந்த சம்சாரம் தான். சம்சாரம் போனதுனாக்க அது எப்போ இருந்துட்டு இருக்கு, எப்போ நம்ம இருந்துட்டு இருக்கோம். அதனால எப்போ வேணாலும் பண்ணணும். ஆகவே சரணாகதிக்கு தேச காலமும் தேச நியமமும் கால நியமமும் அதிகார நியமமும் இல்லை. சரி, அதே மாதிரி சரண்யனை பொறுத்த மட்டும் அவனுக்கு சுவாமித்துவம் சௌலபியம் 2 பேருக்கணும்னு பார்த்தோம். 2 இல்லையா? இப்போ சரணாகதி பண்றச்சே என்னென்ன வேணும் உனக்கு? இதனால பண்றது போல யூ ஷுட் வெரி கிளியர் ஆஃப் யுவர் திங்ஸ். நம்ம பிராக்டிகல்ஸ் எல்லாம் எழுதி வச்சு முதல்ல எய்ம்னு போட்டுப்போம். எதுக்காக சரணாகதி பண்றோம்? சரணாகதிங்கிறது வெரி பவர்ஃபுல் டூல். அது மோட்சத்தையே தரும். சரி, மோட்சத்தையே தரும்னாக்க அதை விட சாதாரணமான பலன்களை தராதா? அதனால சரணாகதி பண்றச்சு நோக்கம் கிளியரா இருக்கணும். அந்த நோக்கத்துல போய் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 3 பேர் எடுத்து திருப்பி காகாசுரனுக்கு இது என்ன நோக்கம்னா அவன் பிராணம் உயிரை காப்பாற்றுவான், உயிர் கிடைச்சுட்டு. திரௌபதிக்கு அவன் மானம் காப்பாற்ற பண்ணணும், அவளுக்கு புடவை சுரந்துட்டு. விபீஷணனுக்கு இலங்கை காப்பாற்ற பண்ணணும், அவனுக்கு ராஜ்யப்பட்டாபியம் கிடைச்சிட்டு. ஆக சரணாகதி இதெல்லாத்தையும் பெற்று தரும். ஆனாலும் இதெல்லாத்தையும் வேம்போல் தானே மோட்சத்தையும் பெற்று தரும். அதுல சரணாகதிக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு சில நியமஸ் வச்சிருக்காங்க. அதுக்கு என்னன்னாக்க முதல்ல நம்ம எல்லாருமே முமுட்சுகள் தானே, அவனை அடைக்கத்தானே பார்க்கறோம். அப்ப என்ன பண்ணோம்னா நமக்கு தெரிய வேண்டியது 3 ரகசியம். 3 ரகசியத்துல முதல் ரகசியம் திருமந்திரம். திருமந்திரம்ங்கிறது மந்திர ராஜம்னு பேரு. அது ஃபுல்லா சொல்ல முடியாது, இதான் சொல்றேன், சங்கேபமா சொல்றேன், சுருக்கமா சொல்றேன். ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு வரும். ஓம் அப்படிங்கிறதுல அது வந்து ஒரு கூட்டு எழுத்து, ஆ உ மா. தமிழ்ல ஓம் நிதிச்சு ஓவன்னா போட்டு இமன்னா போட்டுருவோம். இம்மன்னாவுக்கு மாத்திரை கிடையாது. நம்ம இது எப்படி சீகுள் இலக்கணப்படி பார்த்தோன்னா இம்முக்கு மெய் எழுத்துக்கு மாத்திரை கிடையாது. வீரெழுத்து மட்டும்தான் உண்டு. அந்த மாதிரி ஓம் இல்லை. இங்க என்னன்னாக்க ஆ உ மா, இந்த 3 சேர்ந்துருக்கு. இதுல ஆங்கிறது எல்லா எழுத்துக்கும் ஆரம்பமா இருக்கு. அதேமா எல்லா மொழியிலையும் முதல் எழுத்து ஆது. ஏன்னா வாயை திறக்கணும் இல்லையா, அப்ப வருது ஆ. அதே மாதிரி சம்ஸ்கிருதத்துல ஆங்கிறது அகாராத்தோ விஷ்ணுவும் கிருஷ்ணா அப்படின்னு இருக்கு. ஆக எல்லாத்துக்கும் காரணமா இருக்கிறது யாரு அப்படின்னா விஷ்ணு, நாராயணன். அகாராத்தோ நாராயணன், ரைட். அதுக்கு அடுத்தது மாங்கிறது என்னன்னாக்க ஹிந்தி சம்ஸ்கிருத வர்ணமாலால பார்த்தீங்கன்னாக்க மெய்யெழுத்துக்கள்ல கடைசியில வரக்கூடியது மா. கா 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 அப்படின்னு வச்சு பா 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 மா. அந்த 25வது எழுத்தா இருக்கு. 24 எழுத்துக்கள் அச்சேதனம். நம்ம ஸ்ரீபாஷ்யத்துல பார்த்தோம். 25வது எழுத்தான இது அதுல இருந்து வேறுபட்டதாக மா அப்படிங்கிறது ஞானம், ஞான முறைகள். அப்போ இந்த 2 ஆ மா 2 எழுத்துக்கு பாருங்க. இந்த 2 ஓரெழுத்து ஒரு மொழி. தமிழ்ல வந்து குற்றெழுத்துக்கு ஓரெழுத்து ஒரு மொழி கிடையாது. நெட்டெழுத்துக்கு ஓரெழுத்து ஒரு மொழி உண்டு. ஆ பசு, ஈ இருக்கு, ஐ நாக்க கோழை, புலம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் அர்த்தம் உண்டு. ஆனா இது சம்ஸ்கிருதத்துல குற்றெழுத்துக்கு அர்த்தம் உண்டு. இந்த ஆ அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்க ஆ அப்படின்னு காரணத்துவம், ஜெகத்காரணத்துவம் ஆ. அதனால ஜெகத்காரணத்தினால யாருக்கு ஜெகத்து காரணம்?
ஜன்மாத்தியசியதகான் பாருங்க 2வது சூத்திரம். அந்த மாதிரி காரணம் நாராயணன். அதே மாதிரி அதுக்கு இன்னொரு டியூட்டி செயல் வினைச்சொல்லா வச்ச அவ ரட்சணை ஆங்கிறதுல இது ரட்சணம் காப்பாத்துறது. இப்போ உலகத்துக்கு காரணமாக இருக்கான், உலகத்தை காப்பாற்றும் செய்யலாம். இப்போ காரணமா இருக்கான்னு சொன்னான்னு அர்த்தம், இப்போ எனக்கு காரணம் என்னுடைய தாய் தந்தையர், அவளுக்கு காரணம் அவளுடைய தாய் தந்தையர்கள். அந்த மாதிரி காரணம் உலகத்துக்கு அவன் தான் முழு முதற் காரணமா இருக்கு. அப்படி இருக்கச்சு எனக்கு காரணமா இருக்கான் ரட்சணம் தான், அவதான் என்னை காப்பாத்துறா. ஆக மொத்தம் நம்ம பார்த்தோம்னாக்க தாய் தந்தை 2 பேரும் தேவைப்படுறான். ஒருத்தர் காரணமாகவும் ஒருத்தர் காப்பாத்துறவாகவும் இருக்கார். ஆகவே ஆ அப்படிங்கிற எழுத்திலேயே லக்ஷ்மி ஸ்ரீயும் அடங்கியிருக்காங்க. ஸோ அகாரம் சொல்றச்சு லக்ஷ்மி நாராயணன் அப்படிங்கிறது. அதே மாதிரி மாங்கிறச்சு அது ஞானமா இருக்கு. அதாவது பெயர் சொல்லா வச்சு மன ஞானே, ஞானத்துக்கு மான்னு ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் மன அபபோதனை. இன்னொன்னு மாங்கிறதுக்கு அறிதல். அதாவது அது ஞானமாகவும் இருக்கு, அறிதலாகவும் இருக்கு. இப்போ லைட் இருக்கு பாருங்க, லைட்டு தன்னையும் விளக்கிக்கிறது, மற்ற எல்லாத்தையும் விளக்காது. ஆனா தன்னை விளக்காம அப்படி ஒரு லைட் இருக்க முடியுமான்னாக்க நம்ம இமேஜின் தான் பண்ணிக்கணும், முடியாது. ஆனா ஒண்ணு, மில்டன்ஸ் பாரடைஸ் லாஸ்ல மில்டன் வந்து கோவப்பட்டு இதை இருக்கு, காடு கோவப்பட்டு சாத்தான இதுல ஹெல்ல தள்ளுறார். இந்த ஹெல் எப்படி டிஸ்கிரைப் பண்றார் மில்டன், எவர் பேர்னிங் சல்ஃபர் அன்கன்சியூம்டு. அப்படி இருக்க அண்ணா எரியறத வெளிச்சமா இருக்கிறவங்கனாக்க நோ நோ லைட் பட் டார்க்னஸ் இஸ் விசிபிள் அப்படிங்கிற மாதிரி. ஆனா எரிச்சல் இருக்கு, ஆனா ஒளி வரல. வயசான வயது உள்ள பாருங்க, இருக்கு சாப்பாட்டு எல்லாத்தையும் திட்டப்படுத்த இல்லையா, அது எரிச்சல் இருக்கு அதுல, ஆனா ஒளி வரலையே. தீ இருந்தா ஒளி இருக்கணுமே, இல்லையே. அந்த மாதிரி ஞானம் இல்லைன்னாக்க ஆத்மா பிரயோஜனம் இல்லை. ஆத்மாவாக இருக்கிறது ஞானம் உள்ளதா தெரியும்னா அதனுடைய ஆத்மா அறியும் தன்மை. அதனால்தான் ஹிருதயத்துல ஒரே ஒரு டாட்டா ஒரு அணுவா இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கு காலில் முள்ளு குச்சலான்னு தெரிகிறது, தலையில இடிச்சுட்டாலும் தெரிகிறது. அது அங்க அப்படி ஞானம் உடைமையினால உடம்பு பூரா வியாபிச்சிருக்கு. தர்மபூத ஞானம் அப்படின்னாலே பார்த்தோம், நம்ம சொரூப ஞானம் ஆத்மா ஞானமா இருக்கு. தர்மபூத ஞானம் அது தன்னுடைய ஞானத்தை தன்னுடைய பண்பாக கொண்டிருக்கு. ஆக இந்த பிராட்டியுடன் கூடிய நாராயணன் அம்மா அப்படின்னாக்க ஞானமாய் ஞானத்தை பண்பாக உடைய ஆத்மா. என்ன தொடர்பு? நடுவுல ஊர் உண்டு. ஊங்கிறது என்னன்னாக்க 4ஆம் வேற்றுமை கூங்கிறோம் இல்லையா, அது திருமாலுக்கு ஸ்ரீமன் நாராயணனுக்கு ஆத்மா அப்படின்னாக்க இப்ப என்ன சொல்றோம், ஒருத்தர் கொடு இத அப்படின்னாக்க அவர் கொடுக்கணும், நம்ம வேற யார் கொடுக்கலாமாங்க, இல்லை இல்லை அவருக்கே கொடு சொல்றச்சே இன்சிஸ்ட் பண்றோம். சாதாரணமா இன்னாருக்குன்னு சொல்றச்சே இது இன்னாருக்கேங்கிறது முக்கியமாக சொல்லு. அதுல இன்சிஸ்ட் பண்ணி, அதாவது பிரிநிலை ஏகாரமாக இன்னாருக்கேன்னு பிரிநிலை ஏகாரமா சொல்ல வேண்டிய தேவையில்லை. ஆனால் சில இடங்கள்ல பார்த்தோம்னாக்க இப்ப இது இன்னாருக்கே போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் சிராத்தம் முடிச்சு புத்திரின் சுதானவஸ்தர்ப்பயாமி புத்திரின் சுவாகம். அப்ப என்ன அர்த்தம்? என்னுடைய தகப்பனாருக்கே போகட்டும்னு அர்த்தம். அதனால இந்த ஊங்கிறது தேற்றேகாரத்துல வருது. அதாவது லக்ஷ்மி நாராயணனுக்கே ஆனவன் அடிமை, அப்ப அவனுக்கே இவன் தெரிஞ்சு போச்சு. 4ஆம் பற்றி அதற்கு இதன் நன்னூர்ல பாத்தீங்கன்னா தெரியும் இருக்கா. அப்போ நான் நாராயணனுக்கு உரியவன். அப்ப என்ன தெரிகிறது? நான் யாரு, என் பொசிஷன் தெரியும். முன்னாள் ஒரு உதாரணம் சொன்ன ஞாபகம் இருக்கா? உங்களை கண்ணை கட்டி கொண்டு போய் ஏதோ முன்ன பின்ன அறியாத ஒரு சிட்டியில நடுவில் இறக்கி விட்டுறாங்க, பிஸி ஸ்ட்ரீட்ல. உங்களை அட்ரஸ் கையில் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துக்கு போய் சாப்பிட்டு நீங்க என்ன பண்றீங்க? இந்த ஸ்ட்ரீட்டுடைய எண்டுக்கு வந்தாக்க அந்த டவுனுடைய பிளான் போட்டிருக்கு, யூ ஆர் ஹியர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அங்கேருந்து அங்கே போடணும். இப்போ நீங்க எங்க இருக்கீங்கன்னு தெரியுது. எதனால? திருமந்திரத்தினால நீங்க யாரு, ஏன் இந்த உலகத்துல இருக்கீங்கன்னு தெரியுது. அப்போ இங்கேருந்து அங்க போகணும்னாக்க எப்படி போகணும் அப்படிங்கிறதுக்கு அவனுக்கு அடிமையா இருக்கக்கூடிய நான் என்ன செய்யணும் அப்படின்னு அவனே கால் கட்டிக்கணும். ஸ்ரீமன் நாராயண சரணம் பிரபத்தியே, ஒரே வார்த்தை ஸ்ரீமன் நாராயண சரணம்.
ஸ்ரீமன் நாராயணனா இந்த மத்துன்னு சொல்றாங்க. மத் அப்படிங்கிற விபூதி, அது விசர்க், அதாவது அதனோட வினைச்சு வேர்ச்சொல் மத்து. இந்த மத்துன்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்னாக்க அது எப்பவும் சேர்ந்து இருக்குது. சொல்றாங்க புத்திமான். புத்திமான்னா புத்தியையும் அவனையும் பிரிக்க முடியாது. அது பலவான், பலத்தையும் அவனையும் பிரிக்க முடியாது. இது மது பிரத்யேகம்னு பேரு. இந்த சஃபிக்ஸ் மது அப்படிங்கிற மத்துங்கிறதுக்கு இது ஒருத்தரை விட்டு பிரிக்க முடியாத நிலையில இருக்கக்கூடிய ஒண்ணு சொல்றது. இப்போ ஸ்ரீமன் நாராயண சரணம் அப்படிங்கிறச்சு பிராட்டி, ஸ்ரீனா பிராட்டி, பிராட்டியுடன் எப்பொழுதும் குடியிருப்பவரான நாராயணனுடைய சரணம், ரெண்டு பேருடைய சரணங்களை, சரணம் இருமை, சரணங்களை சரணம் என்ன கவனிக்கணும். இது சரணம், முதல் சரணம், சரணம் அது சரணம். இந்த கிரந்த சாப்பிடுறோம் பாருங்க, அது சரணம் பிரபத்திய. முதல் சரணங்கிறதுக்கு திருவடி நடத்த, ரெண்டாவது சரணங்கிறதுக்கு கிரந்த சாப்பிடுற சரணத்துக்கு என்ன சொன்னாக்க இருப்பிடம், வீடு, வழி, உபாயம், இதெல்லாம் ரெண்டாவது. உபாயமாக பற்றுகிறேன். எனக்கு அந்த அட்ரஸுக்கு போகிறதுக்கு வழி தெரியல. நான் என்ன பண்றேன், பிராட்டியும் பெருமாளும் சேர்ந்து யூனியன் மிதுனம் இருக்கேன், மிதுனத்துல அவர்களையே நான் வழியாக அடைகிறேன். அதாவது மிதுனம் சொன்னாக்க ஒரு ஆண் கப்பல் சொல்றப்ப அது கப்பல், இந்த கப்பலையே நான் எனக்கு வழிகாட்டியாக கொள்கிறேன். அது சரணம் பிரபத்திய. எதுக்காக? ஸ்ரீமதே நாராயணாய நமஹ, ஸ்ரீமதே நாராயணாய நமஹ, ஸ்ரீமதே பிராட்டியுடன் எப்பவுமே கூடியிருப்பவனான நாராயணாய, அந்த நாராயணனுக்கு ஆயங்கிறது 4ஆம் வெற்றிவன் சமஸ்கிருதத்துல. நாராயணனுக்கே, நாராயணனாய, ஸ்ரீமதே நாராயணாய நமஹ. நான் எனக்காக இல்லை, நான் அங்க போய் சேர்றது அவளுக்காக உரிய, எனக்காக இல்லை. அவர்களுக்கு நான் தொண்டு செய்ய வேண்டும். இதுதான் நோக்கம். அதாவது நீ யாரும் தெரியறது, நீ என்ன பண்ணணும் தெரியறது. அதுல இந்த ஸ்ரீன்னு வருது இல்லையா, ஸ்ரீனா பிராட்டி. என்னத்துக்காக இந்த ஸ்ரீ முன்னால போட்டிருக்கா? ஸ்ரீன்னு சொல்றச்சு, ஸ்ரீங்கிற எழுத்துக்கு என்னென்ன அர்த்தம் இருக்குன்னாக்க 6 அர்த்தம் இருக்கு. ஸ்ரீ அப்படிங்கிறதுக்கு ஸ்ரீ, ஸ்ரீயதே, ஸ்ரயதே. ஸ்ரீயதே அவள் ஆசிரியக்கப்படுகிறாள், மற்றவர்களாலே பற்றப்படுகிறாள். ஸ்ரயதே அவள் பற்றுகிறாள். சுணோதி, ஸ்ராவயதி. சுணோதினாக்க நம்முடைய சொல்ற குற்றங்களை, நம்முடைய இடைஞ்சல் எல்லாத்தையும் கேட்கிறாள், பொறுமையா கேட்கிறாள் தாய். ஸ்ராவயதி அவனை கேட்பிக்கிறாள். அடுத்தது ஸ்ரீநாதி, சுணாதி, ஸ்ரீநாதி அவனை கேட்பிக்க செய்கிறாள். அப்புறம் அதை அது விளக்குகிறாள். பெருமாளுக்கு மனசுல அந்த குற்றத்தை பற்றின எண்ணங்களை விளக்குகிறாள். இந்த ஸ்ரீங்கிற எழுத்துக்கு இந்த 6 அர்த்தம் உண்டு. எப்படின்னாக்க அவள் தாய், அவள் என்ன பண்றா, நம்மாலே அவள் அடையப்படுகிறாள். அவள் நாராயணனை அடைகிறாள். இன்னொன்னும் நம்முடைய குற்றங்களை செவிப்படுகிறாள், நம்ம நெறிப்படுத்துகிறாள். மட்டும் அது மட்டும் அவன்கிட்ட போய் அதை பக்குவமா எடுத்து சொல்லி எப்படிதான் கோச்சிக்க மாட்டான் அன்பா சொல்றேன். அவனை ஸ்ராவகத்தி அவர் கேட்கிறான். அடுத்தபடி ஸ்ரீநாதி அப்படின்னாக்க நமக்கு இந்த குற்றங்குறைகளை எப்படி மாத்தணுமோ அப்படி மாத்தி அதுல விளக்கிறாரு. நீ இது பண்ணாத தப்பு, நீ பண்ண தப்புன்னு விளக்கலாம். அதே மாதிரி இந்த விளக்கினதுக்கு அப்புறம் இந்த விளக்கின தூய்மையா இருக்கிறவனை இறைவட்ட கொண்டு போறான். ஏன்னா அவன் என்ன பண்றான்னாக்க கையில ஒரு தராசும் ஒரு புக்கு ரூல் புக்கு வச்சிருக்கான். நம்ம போர்ச்ச நம்ம பண்ணின தப்புகள் மட்டும்தான் நமக்கு தெரியாது, நமக்கு அப்பதான் தெரியுது. அது மட்டும் தெரியல, பகவான் ஞாபகமே இல்லை. நம்ம என்ன பண்றோம் சொல்றா இல்லையா, இதுல பூராச்சார இருட்டும் தனிமையுமா இருந்தனாக்க குற்றம் பண்ண தோணும். நம்ம பண்ணிருக்கோம், யாரும் பார்க்கலையே, யார் பார்த்திருக்க, யாரும் பார்க்கலையே. அப்போ நான் இஷ்டத்துக்கு பண்றேன். ஆனா இப்பதான் தெரியுது நான் பண்ணதான் கூட்டவள் லிஸ்ட்ல அவன்கிட்ட இருக்கு, எஃப்ஐஆர் போட்டு அவன்கிட்ட வச்சிருக்கான். இப்ப என்ன பண்றது அப்படிங்கிறச்சு இவள் அவனுக்கு போய் இதெல்லாம் பண்ணாத, தப்பு, நீ இதுக்காக இந்த மாதிரி சமாதானம் சொல்லி பார்க்கலாம். இதை
பிராக்டிக்கலா எங்க பார்க்கலாம்னாக்க பெருமாளுடைய சேத்தியில பார்க்கலாம். பங்குனி உத்தரத்துக்கு ஒரு நாள் தான் நம்பெருமாளும் பெரிய பிராட்டியாரும் சேர்ந்து இருக்கா. இந்த மண்டபத்துல நம்ம ஏறச்சே நம்ம இங்க சேர்ந்து இந்த பிராட்டினாக்க பெருமாளும் அவனு ஒரே மாதிரி ஒரே லெவல் ஏறி இருக்க மாட்டான். பெருமாள்கிட்ட ஒரு 45 டிகிரி சாஞ்சுதான் இருக்கு. அதாவது நம்ம போர்ச்சே அவருடைய அபயகசம்னா முதல்ல தெரியும், பயப்படாதே அப்படின்னு சொல்ல அபயகசம் தெரியும். அப்புறம் என்ன பண்ணா நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு அடுத்த கை இருக்கு பாருங்க, அடுத்த கையானது நேர பெருமாள் திருவடியை காட்டும், அவன் காலில் விழுந்துடும். அவங்க தேர்தல் சொல்லி நீ இதெல்லாம் சொல்லி அப்பா காலில் விழுந்துடும். எப்படி ஒரு தாயானவள் அப்பா பேர்ல கோபமா இருக்க, நீ பண்ணதெல்லாம் தப்பு இல்லையா, எல்லாத்தையும் விட்டுடும், மன்னிப்பு கேடுப்போ, இப்படி பண்ணு, இப்படி வழி சொல்ற. அதே மாதிரி நமக்கு நல்லது சொல்லிதான் சொல்லி அவன் காலில் விழ வைக்கிறான். அவன் காலில் வச்சாக்க அவனுக்கு இவள் சொன்னதுனாலேயும் அவன் காலில் விழுந்ததுனாலேயும் நம்ம மன்னிக்கணுங்கிற எண்ணம் தோன்றது. அவனுக்கு கோபம் வந்ததுனாக்க மனசுல அந்த கோபத்தை இவள் போக்கி தருவான். அதைத்தான் சொல்றது. அப்படின்னாக்க கண்ணனுடைய தொட்டிலையும் நந்தகோபுடைய படுக்கையும் விட்டு விடாத யசோத பிராட்டியை போல அந்த மாதிரி 2 பேருக்கும் பாலமா இருக்கிறதுனால அவனுடைய குற்றங்கள் எல்லாத்தையும் போக்கி அவனை அவனுக்கு நம்ம நல்வழிப்படுத்தி அவனுடைய கோபத்தை அடக்கி நம்ம காலில் விழுந்தே. அதனாலதான் இந்த 2வது நிறுத்தம் ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாயணமா அப்படின்னா நான் எதுக்காக கேட்கிறேன், உனக்கே தொண்டு பண்ணணும். எனக்கு ரொம்ப நாளா என்னன்னு தெரியல, எனக்கு என்ன பெருசு தெரிஞ்சது, நிறைய செல்வம் வேணும், நிறைய மனைவி மக்கள் வேணும், இப்படிதான் தெரிஞ்சுட்டு இருக்கு. ஆனா இப்ப என்ன தெரிஞ்சுன்னா அதெல்லாம் அழியும். எதுவா இருந்தாலும் சரி, மனைவி மக்கள் ரொம்ப அழகான மனைவி இப்ப காதலிச்சு கல்யாணம் பண்ணலாம் ரேட்டு, எத்தனை நாளைக்கு வந்து அழகு, வேர்க்கண்ணல் என்ற வெக்கன்மேல் மற்றவளும் போர்க்கண்ணலாகவும் புரிந்து அப்படின்னா இல்லையா. அப்ப என்னாச்சு, அப்புறம் நம்ம என்ன பண்ணினோம் அதுக்காக பத்தப்பட வேண்டிய கூட ஏற்படலாம். ஆனா எந்த ஒண்ணு அடைஞ்சா வருத்தப்பட வேண்டாமோ அது அவனுக்கு பண்ணக்கூடிய கைங்கரியம் தான். அந்த கைங்கரியத்துக்கு இதெல்லாம் தடையா இருக்கு, நம்ம பண்ண பாவங்கள்லாம் தடையா. இந்த பாவங்களை எப்படி போய்க்கிறது, விராட்டி காலில் விழுது. விராட்டி நம்ம நல்வழிப்படுத்துறான், அவங்ககிட்ட நம்ம பத்தி நல்லதா சிபாரிசு பண்றான். அதனால விராட்டிக்கு புருஷகாரம், அதாவது பரிவர் சிபாரிசு பண்றவள் அப்படின்னு பேரு. விராட்டி புருஷகாரம் பண்றவள். பெருமாள் தான் நம்முடைய இலக்கு, புருஷார்த்தம் நம்முடைய இலக்கு, பெருமாளுடைய திருவடி இலக்கு, அதை காமிச்சு கொடுக்கலாம். அதனால முதல்ல மந்திர ராஜம் அதுக்குனால நாம யாரும் தெரியுது, நமக்கும் பெருமாளுக்குள்ள தொடர்பு என்ன தெரியுது. 2வது நாள நம்ம என்ன பண்ணணும் தெரியுது. அடுத்த அப்படி எப்படி பண்ணணும் இல்லையா, இந்த காரியம் பண்ணணும் தெரியும், ஆனா எப்படி பண்ணணும் இத்தனை இதனோட மன்னாண்ட பாருங்க எப்படி பண்றதுன்னு தெரியாம இந்த பணம் தெரிகிறது, அது தெரியலையே. அது மாதிரி அதுக்கு என்ன பண்றாங்க, அதை சொல்றதுதான் சரம ஸ்லோகம். சர்வதர்மான் பரித்தியஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ அகந்தா சர்வபாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சக. சர்வதர்மான் தர்மம் சொன்னாங்க, வழிகள், பண்பு, நடத்தை எல்லாம் தர்மத்தை வரணும். உன்னுடைய தர்மம் என்ன, என்னுடைய வைஷ்ணவ தர்மம். அனுசாசன பருவம் இருக்கு பாருங்க, அதுல போற ஸ்ரீ தர்மம், சந்நியாச தர்மம், இது வைஷ்ணவ தர்மம், இப்படிதான் சொல்றது. அதாவது ஒருவர் ஒழுகலாறு அப்படி வழலாம் தர்மம் சொல்லும். தர்மம் ஏதோ யுனைட் பண்றது அர்த்தம் இல்லை, இதெல்லாம் நடக்க வேண்டிய முறை, அறநெறின்னு சொல்றச்சு. ஒவ்வொருவரும் கடைபிடித்து ஒழுக வேண்டிய நெறி அறநெறி, அது எல்லாத்தையும் வருஷ தர்மம்னு சொல்றது. சர்வ தர்மா அப்படின்னாக்க இப்போ எனக்கு நோக்கம் மோட்சம், உடனே 6000 என்னெல்லாம் வழி இருக்கு, கர்ம ஞான பக்தி யோகங்கள்ல. சரி, கர்மயோகம் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சாக்க எந்த ஒரு கர்மாவையும் நான் ஆரம்பிச்சு பண்றச்சு இதனுடைய விளைவு என்ன பார்க்காம பண்ணுவோமா, என்ன லாபம் எனக்கு. நான் இங்கேருந்து சென்னை போடணும்னா காரணம் என்ன போயிட்டு வருவேன்னா, ரயிலுக்கு காசு எடுத்துக்கணும் போயிட்டு வருவேன்னா, யாராவது போக மாட்டானே, ஏதாவது காரணம் வேணும் இல்லையோ, அதை தேய்ச்சி போறோம், ஏதோ ஒரு காரணம் பண்றோம். அது மாதிரி ஒரு காரணம் வேணுமே. அந்த மாதிரி என்ன காரணம், ஒரு காரணம் இல்லாம ஒரு காரியம் பண்ண மாட்டாங்க.
சரி, பரவாயில்லை, நான் ஒரு காரணம்னா ஒரு கர்மாவை பண்றேன், ஒரு செயலை பண்றேன் அப்படின்னாக்க அப்ப என்ன இருந்துனாக்க அந்த கர்மா முழுமையா முடிவுபடுதா இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்க பாசாத்து கோயில்ல பெருமாளுக்கு இங்க தொண்டு பண்ணோம், கர்மயோகமா வச்சுருக்கேன் அப்படின்னாக்க கோவில் எப்ப திறக்கிறதோ அப்பதானே போக முடியும். கோயில் முடிச்சேன் அப்படின்னு சொல்ல முடியும். சரி சுவாமி, அந்த மீதி நேரத்துல நான் பண்றேன்னா பண்றேன் கட்சி எனக்கு பசிக்காதா, எனக்கு ரெஸ்ட் வேண்ட் இருக்காதா, நேச்சர் கால்ஸ் எல்லாம் இருக்காதா? அப்ப என்ன ஆகுது? அதெல்லாம் விட்டு போறது. அப்போ இடைவிடாத பணின்னு இல்லாம போயிடுறது. அதாவது அவனுக்கு பணி செய்யறேன், அதோட நான் என்னையும் பார்த்துக்கிறேன்னு ஆயிடுறது. என்னையும் பார்த்துக்கிறேன் ஆயிடுறது. இந்த முந்தினதுல பார்த்த பாருங்க, ஓம் நமோ நாராயணாயங்கிறதுல நமோங்கிற பதம் இதைத்தான் சொல்றது. என்ன அப்படின்னாக்க ஆவான நாராயணனுக்கு மாவான நான் அடிமை. அதனுடைய விளக்கம் நாராயணாய, நாராயணனுக்கு ஆயன் நாலாவது. அதுல நடுவுல சொல்றது, ஆமா நாராயணனுக்கு அடிமை, நான் எனக்கு அடிமை, நான் என்னைக்கு வேண்டியதை பார்த்துக்கிறேன். இல்ல இல்ல, மகா அப்படின்னா நான், என்னுடையது. நான் மகா, எனக்கும் இல்லை என்னுடையதும் இல்லை. அங்க அவனுக்கு போனேன்னாக்க நாராயணனுக்கே அடிமை. நான் என்ன இஷ்டப்படி நடக்க மாட்டேன், எனக்கு ஒன்றும் செஞ்சுக்க மாட்டேன். அவருக்கு ஒரு கைங்கரியம் பண்ணணும்னாக்க அவன் விருப்பப்படி கைங்கரியம் பண்ணுவேனே தவிர்த்து என் விருப்பப்படி கைங்கரியம் பண்ண மாட்டேன். எனக்கு அவருக்கு கால் பிடிச்சு விட்டா போதும் அப்படின்னு நான் பண்றேன்னு வச்சுக்கேன். அவர் என்ன சொல்றாருனாக்க, நீ கால் பிடிக்க வேண்டாம், உங்க கையை பிடினாக்க. இல்ல இல்லை, எனக்கு நீ கால் பிடிக்கணும்னு ஓடுறது, அதான் பண்ணுவேன்னாக்க அது கைங்கரியம் இல்லை. அது மாதிரி அவருக்கு என்ன விருப்பமோ அந்த விருப்பத்தை பண்றான். இதை ஒரு அழகா பூர்வாச்சாரிய சொல்றான். நம்மாழ்வாக பெருமாள் கூட்டின்னு போனார். அங்க போனாக்க நம்மாழ்வார் ரொம்ப பிரீதி அவருக்கு. அவரை மேல உட்கார வச்சு தான் கீழே இருந்து காலை பிடிச்சாங்க. அப்போ தப்பு இல்லையா? அது ஒரு ஆத்மாவை மேல உட்கார வச்சு பரமாத்மா கால் பிடிக்கிறது தப்பு இல்லையான்னு இல்ல இல்ல, தப்பு இல்லை. ஏன்னா பரமாத்மா பிடிக்கிறது அவனுக்கு என்ன பிடிக்கிறதோ அதான் எனக்கு நான் கைங்கரியம் வந்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி தான் எனக்கு கைங்கரியம். சரி, அவன் கைங்கரியம் பண்றானே அப்படின்னாக்க அவன் மரக்கட்ட மாதிரி இருந்தா பிரயோஜனம் இல்லை. சுவாமி போகணும், வலது கால பிடிச்சு போகணும், இடது கால பிடிக்கணும். அதாவது அதை ரசிக்கணும். அதாவது அவங்க என்ன பண்ணினாலும் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி, அப்பதானே 2 பேருக்கு மியூச்சுவல் இன்கம் இருக்கும். அது மாதிரி பெருமாள் நமக்கு என்ன வேணும், தனக்கு என்ன வேணும் நினைக்கணும், அதை தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்றதுதான் கைங்கரியம். நமக்கு வேண்ட மாதிரி பண்ணக்கூடிய கைங்கரியம் கைங்கரியம் இல்லை, அது குற்றம் உள்ள கைங்கரியம். வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம் அப்படிங்கிறார். அந்த வழிவிலா அடிமை சொல்றச்சு அந்த எனக்கு பிடிச்ச மாதிரி நான் பண்றேன் இல்லையா, அது வலு உள்ள அடிமை. அது இல்லாம குற்றம் இல்லாத அடிமையா பண்ணணும். நமஹா ஓம் நாராயணனுக்கு நான் அடிமை, நாமஹா எனக்கும் அல்ல, நாராயணனுக்கு மட்டுமே, நாராயணாய நாராயணனுக்கே. அதையே இங்க சொல்றச்சு, ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரவச்சே ஸ்ரீமதே நாராயணாய நாராயணனுக்கு நாமஹா எனக்காக இல்லை. விராட்டியும் பெருமாளும் சேர்த்தியில அடிமை செய்யணும்னு நினைக்கிறேன், அதுக்காக மட்டுமே, எனக்காக இல்லை. இந்த 2 சரணாகதி. இதுக்கு என்ன பண்ணணும்னாக்க இதுதான் சர்வதர்மான் பரித்தியட்ச கர்ம ஞான பக்தி யோகங்களை உட்கொண்டோம். கர்மயோகம்னாக்க அழிஞ்சிடும் பார்த்தோம். சரி, ஞான யோகம் பண்ணணும் உட்காரணும்னாக்க உட்கார முடிகிறதா? நம்ம 4 சோத்துக்குள்ள எல்லாத்தையும் அடைச்சிட்டு உட்கார்ந்து கூட எத்தனை பிரஞ்சல் வருது பாருங்க. வெளியிலிருந்து எங்க இருந்தாலும் ஒரு வாசனை வருது. சத்தம் வந்தா காதை அடைச்சிக்கணும், ஏதாவது பார்க்க வேண்டாத காட்சி வந்தா கண்ணை வேணா முடிக்கணும். ஆனா வாசனை என்ன பண்றது? மூக்க முடிக்க முடியாது, மூச்சு விட்ட வேணுமே. ஆகவே ஞான யோகம் பண்றதுக்கு அடைஞ்சல்றது. சரி, இதெல்லாம் போகணும்னாக்க இந்த 2ஐயும் சேர்ந்துதான் பக்தி யோகம். பக்தி யோகம் பண்றது, பக்தி யோகம் பண்ணலாம்னு நினைச்சோம்னாக்க அதுக்கு எத்தனை தடங்கள் வருது? 1 2. அதுக்கு எல்லாத்துக்கு மேல இந்த பக்தி யோகம் பண்றது ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னன்றதுனாக்க, நான் பண்ற பக்தி மற்ற பேரோட பெருசு அப்படிங்கிற அந்த அகங்காரம் தலையெடுத்துரும். அது ஒரு பெரிய தலைவேதனை. எப்படி நம்ம பயிருக்குன்னு வச்சு எல்லாம் பண்றச்சே சில களையை முளைச்சிடுறது இல்லையா, அந்த மாதிரி நம்ம அறியாமலேயே நம்மகிட்ட ஒரு களை முளைச்சிடும். அது பெரிய பிரச்சனையா போகும். இன்னொன்னும் பக்தி யோகம் பண்றச்சு, பக்தியினுடைய யோகம் இந்த பிறவியில கிடைக்காது. எத்தனை பிறவிக்கு நமக்கு பிராரப்த கர்மா இருக்கோ அது முடிஞ்ச உடனே அது கிடைக்கும். ஆனால் இந்த சரணாகதிக்கு இந்த பிறவியிலேயே நமக்கு 2 3 பேரை போட்டிருந்தாலும் கூட
இந்த பிறகு முடிவிலேயே பரமபதம் கிடைக்கும், முக்தி கிடைக்கும். அதுதான் அதோட இதுக்கு சரணாகில என்னதான் பண்ணுங்கிறீங்க. பின்ன ஐயா எனக்கு ஞான யோகம் தெரியாது, பக்தி யோகம் தெரியாது, கர்ம யோகம் தெரியாது, வாசம் தான், எதை வச்சு பண்ண எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கிறத ஒத்துக்கிறோம். ஏன்னா இந்த ஆத்மாவோட ஈஸியா ஒத்துக்காது. தான் தான் எனக்கு தெரியும், நான் பண்றேன், பட் இந்த அகங்காரம் தான். இந்த அகங்காரத்தை முழுக்க விடணும். முழுக்கனா வித்தவுட் ரேஸ். அகங்காரமாகிற ஆர்ப்பை துடைத்தால் ஆத்மாவுக்கு அழியாதவே அடியான் என்றதே இப்படி புலராச்சாரிய வாக்கியம். அந்த மாதிரி நமக்கு அதை போனங்கிறது தான் சரணாகதி. சரணாகதி பண்றச்சு என்னால எதுவும் முடியாது. இப்ப இந்த மூணு சரணாகதி கேஸையும் எடுத்துவாங்க. இவருக்கு காகா சொன்ன பண்ணா அவன் பெருமாள் ஒரு புல்ல பிரம்மாசத்தை ஊற்றி விட்ட அவன் நேரத்தை அப்பா கிட்ட ஐயோ ஐயோ கிட்ட வராதுரா அப்படின்னு ஐந்திரன் கிட்ட வராது, பெருமாள் விட்டுருக்கான். ரிஷிகள்கிட்ட போனான், முதலுக்கு கண்டே படாத போயிடு, எல்லாரும் வரைச்சு விட்டா, மூங்குலகம் தெரிந்து ஓடி எல்லாம் தெரிஞ்சு வேற வழிகளும் காலே வழி. அந்த மாதிரி சரணாகதி பண்றச்ச வேற கதியே கிடையாது, இவன் தான் அப்படிங்கிற எண்ணம் வரணும். ஆனால் அவன் எது கேட்டான், உயிருக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி நான் என்ன சொல்றேன்னாக்க, நான் கேட்கறது மோட்சம் தான், உனக்கு கைங்கரியம் தான் கேட்கிறேன், எனக்கு வேற கதி கிடையாது, உன்னை விட்டா வேற கதி கிடையாது, நீதான் பண்ணி ஆகணும் அப்படின்னு. அதே மாதிரி திரௌபதி என்ன பண்ணினா, முடிஞ்ச மட்டும் தன்னால போத்திக்க பார்த்தா. ஆனா அவன் வேகமா உற்சாகம் இழுக்கிற வேகமா எழுப்பான், வேற கையும் எடுத்த, ரெண்டு கையும் விட்டேனோ திரௌபதியை போல திருக்கோளர் கொண்டு ரகசிட்டு வேற வழி இல்லை. கடைசியில கம் வாட்மே நாராயணா அப்படின்னு ரெண்டு கையும் விட்டான். அடுத்தபடி கஜேந்திரன் அங்க இந்த 1000 இதனோட தாமரையை பார்த்தான். பார்த்து பெருமாளுக்கு இருக்கணும், அந்த யானை பெருச்சது. யானை பெருக்கச்சு யானை கால முதல்ல கவிழ்ந்துடுத்து. அதுக்கு இதுக்கு சண்டை வருஷக்கணக்கா நடக்கிறது. கடைசியில் என்னாச்சு, என்னால ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறத வந்த உடனே அப்பதான் ஆதி மூலமே போச்சு. அப்ப என்னாச்சு, என்னால எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற நிலை வரணும். அப்பதான் இந்த சரணாகதி பலிக்கும். ஆதிஞ்சன்யம், அனன்ய கதித்துவம், என்னால எதுவும் முடியாது, ஒன்னை விட்டா வேற கதி இல்லை. அந்த ரெண்டையும் நம்ம பின்னால ஹிஸ்டாரிக்கலா எவிடன்ஸ் அதை வச்சுக்கிட்டு அவன் பேசுவான். இப்போ அதே மாதிரி விபீஷணன் என்ன பண்ணா, தான் ஆனமட்டில் ராவணன் சொல்லி பார்த்தான். விபீஷணன் அப்ரவீத் துனிவிஷ்டம் இதம் வாக்கியம் முக்தபந்தம் விபீஷணம் அப்ரவீத் பருஷம் வாக்கியம் ராவண காலச்சோதிதா. துனிவிஷ்டம் இனிமையானதாகும், இதம் வாக்கியம் பொறுக்கேற்ற சொற்கள். அதை வச்சு ராவணன் சொல்றான், நீ பண்றது தப்பு, பண்ணாதேன்னு சொல்றான். ஆனா இவன் நேர் மாற அவன் சொல்றான்னு அப்ரவீத் பருஷம் வாக்கியம் அவன் சொன்னான். பருஷம் கடுமையான சொற்களால் வச்சிருந்தான். கிளபாம்சக யூ கெட் லாஸ்ட், தொலத்தை அழிக்க வந்தானே இங்க தொலை. இப்ப என்னாச்சு, ராவணன் அவன் வழி இல்லை, இங்க இருக்காது அப்படின்னா. இப்ப என்ன, ராமன் அடையலை, இவன் மேல நிற்கிறான். அதாவது ராவணனை விட்டாச்சு, ராமனை அடையலை, நான் மேல நிற்கிறான். இப்ப யாரும் தெரியாது, அகதியா இருக்காங்க. அப்போ அவனுக்கு ஸ்ரீமான்னு பேரு, அந்தரிக்ஷ கத ஸ்ரீமான்னு பேரு. எதுக்காக, இப்பதான் உண்மையான செல்வத்தில் அடைஞ்சிருக்கான். எதை, ராமனை கைகரித்து பண்றதுக்கு. அதே மாதிரி எந்த மாதிரி என்னால எதுவும் பண்ண முடியாது, உன்னை தோத்தா வேற கதி கிடையாது எப்படிங்கிற எண்ணம் நமக்கு முதல்ல வேணுங்கிறதுக்காகத்தான் இந்த முதல் ரெண்டும் ஆச்சு. அடுத்த அப்படி எப்படி பண்ணணுங்கிறத சர்வ தர்மான் பரித்தியச்ச மாம் ஏகம் சரணம் பிரஜ என்று ஒருவனையும். இதுல என்னன்னாக்க, நான் உன்னையும் சரணம் பத்திக்கிறேன், இன்னொருத்தையும் சரணம் பத்திக்கிறேன் அப்படின்னாக்க என்ன ஆகும், இதுல முழுக்க நம்பிக்கைன்னு ஆயிடும். ஏதோ ஒரு காரியம் ஆகணும் சொல்லியிருக்கேன், இன்னொருத்தையும் சொல்றேன் என்ன இருக்க, நம்ம இன்னொருத்தர் இவர் தெரிஞ்சாக்க அவர் மட்டும் இவர் விட்டுருவார், இவர் மட்டும் அவர் விட்டுடுவார். அப்படி இல்லாம உண்மை தவிர்த்து வேற கதி கிடையாது. அப்படிங்கிற மாதிரி மாம் ஏகம் என் ஒருவனையே சரணம் பிரஜ சரணமாக அடிவார். தியஜ்ய வினைச்சொல்லுக்கு அடியோட விட்டு, பரித்தியஜ்ய நன்கு விட்டு, பேரோட விட்டு. எப்படின்னாக்க ட்ரேசஸ் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இப்போ மாத்துல எங்கேயாவது சின்ன கிரமிஸ் இருந்தவங்க மாடிடும், அதுல இருந்து அரச மரம் ஆலமரம் வளர்த்தும், சின்னதா இருந்தா வந்துடும். ஆனா அதை நம்ம எடுத்துருவோம்,
பார்ப்ப ஒரு 2 மழை பெஞ்சிட்டோம், திருப்பி அது பட ஆரம்பிச்சு. ஏன்னா வேர் இருக்கு, அந்த வேரோட அப்படிங்கிற வழியா அது வராது. அது மாதிரி பரித்தேச்சியனா அது வேரோட ஆசை விட்டுறணும். இதனை வீடு மண் உற்சவும் வீடு செய்து முயல் வீடுடையாண்டை வீடு செய்யணும். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றே பற்றுக பற்று விடற்கு. அவனுக்கு கிருபையினாலேயே உலகத்தில் இருந்த பற்றுகள் எல்லாத்தையும் விட்டுவிட்டு அவனையே பிடிக்கணும். அதனால அவனை தவிர்த்து வேற எதுவும் வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு என்னன்னா ஆழமா இருக்கணும். அவனை தவிர்த்து வேற யாரால காப்பாற்ற விட முடியாது அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும். எடுத்துதாங்க சரணாகதி. அதைத்தான் சொல்றேன், சர்வதர்மான் பரித்தேஜ்ய நன்கு விட்டு மாமேகம் என் ஒருவனையே சரணம் ரஜ சரணமாக அடைவாயாக. அகம் நான் துவா உன்னுடைய சர்வ பாபேக்கு. பாபம் பாவம் நான் பாவம் புண்ணியம் 2 ஒன்றுதான். பாவம் எறும்பு விலங்கு, புண்ணியம் பொன் விலங்கு, அகத்து 2 விலங்குதான். சர்வ பாபேக்கு நீ மோட்சம் அடைவதற்கு தடையாக இருக்கக்கூடிய எல்லா பாபங்களிலிருந்தும் எல்லா வினைகளிலிருந்தும். ஏன்னா வினையெல்லாம் இல்லாம இருந்தால்தான் முக்தி கிடைக்கும். அப்போ இந்த வினைகளை அழிக்கிறதுக்கு என்ன வழி? எனக்கு தெரியாது வழி. வினைகளை சேர்த்துக்கதான் தெரியுமே தவிர்த்து எனக்கு அது வாங்கிக்க தெரியாது. கடன் வாங்கத்தான் தெரியும், கடன் அடைக்க தெரியல எனக்கு. அப்ப என்ன பண்ணணும்? அவன்கிட்ட தான் போகணும், ரைட் ஆஃப் பண்ணணும். சர்வ பாபேபியோ எல்லா பாபங்களிலிருந்து மோட்ச இஷ்யாமி. அதில் மோட்ச இஷ்யாமிங்கிறான். இஷ்யாமின்னா போகும்படியாக செய்கிறேன், நான் போகிறேன்னு சொல்லல. நீ எப்ப என்ன சின்சியரா சரணம் அடைஞ்சுட்டியோ அப்பவே உன்னுடைய பாவங்கள்லாம் போயிடும். ஒரு அட்வென்ச்சர் போறான், அவன் என்ன பண்றான்னாக்க ஏதோ ஒரு குகை, இந்த மட்டும் யாருமே அங்க போகல. அப்ப போறேன், போச்சே கையில டார்ச் லைட்லாம் எடுத்துட்டு போறேன். இத்தனை நாள் அங்க ஒரே இருட்டா இருந்தது, இந்த டார்ச் லைட் வெளிச்சம் போச்சு. அந்த இருள் வெளியில போக மாட்டேன்னு சொல்லுமா? இல்ல எனக்கு அது அனுபவ பாத்தியம் பண்ணுமா? நான் 100 ஆண்டுகளா இதுல இருந்துட்டு இருக்கேன், நான் தான் இருக்கேன்னு சொல்லுமா? முடியாது. அதே மாதிரி நீ எப்ப என் காலில் விழுந்தியோ அப்பவே உன்னுடைய பாபங்கள்லாம் தானா விலகும். அதான் அகம்தா சர்வபாபேபியோ மோட்சயிஷ்யாமி போகும்படி செய்கிறேன் அப்படின்னு சொன்னான். இந்த 3ஐயும் நல்லா மனசுல வாங்கிக்கிண்டு அதுக்கேற்ற மாதிரி தான் எம்பெருமானார் பண்ணினார். எம்பெருமானார் அவர் நம்ம பார்த்தோம் டீட்டெயில்டா. அவருடைய காலம் ஆரம்பத்திலேருந்து பார்த்தீங்கன்னு அவருக்கு ஒரு நிமிஷம் கிடைக்கல. உபாசனம் வரிச்சு எழுதினாரு தவிர்த்து அவர் எங்க உபாசனம் பண்ணினாருன்னு தெரியாது. இளமையான காலத்துல யாதவ சண்டை போட்டு ஒரு லெவலா சித்தாந்தத்துக்கு இது பண்ண வழிபட்டோம். அப்புறம் அதுக்கு பத்தின எதே தெரியறதுக்காக காஷ்மீருக்கு போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தாக்க இங்க ஸ்ரீரங்கம் கோயில வந்தா எல்லாம் ஒரு ஹெல்டர் ஸ்டெல்டரா இருந்தது, அதெல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணினேன். சரி இங்கேயாவது ஒழுங்கா இருக்கணும்னாக்க அங்க அவரால் இருக்க முடியல. எப்படி? ஏன்னாக்க இங்க அவருக்கு பண்றது முன்னாலே இருந்த வாழ்க்கை இல்லையா, கோவில் பெருசாள் இருக்கா இல்லையா, அது மாதிரி அவளுக்கு இறந்துடாது. அவள்ல ஒருத்தர் என்ன பண்ணாருனாக்க தினம் பிக்ஷை எடுப்பார், அதுல விஷங்கத்தை உடச்சிருக்காரு. இந்த கோவில் நிர்வாகம் பூரா அவர் கையில இருந்தாலும், இந்த கோவில்ல பிரசாதம் விசேஷமா இருந்தாலும் கோவில் பிரசாதத்தை ஒரு பருக்க கூட அவர் சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவாருனாக்க பிக்ஷை எடுத்து தான் சாப்பிடுவார். அப்படி பிக்ஷை எடுக்கச்சு இவருடைய ரிஃபார்ம்ஸ்னால பிடிக்காத என்ன பண்ணாருனாக்க தன் மனைவியை விட்டு தூண்டி விஷப்பட சொன்னான். அந்த அம்மா மாட்டேன்னு சொன்னா கேட்கல, போட்டார். போடச்சு அந்த அம்மாவுடைய முகம் மாறி இருக்கிறத பார்த்துட்டு இதுல ஏதோ கோளா இருக்கு, நீ சாப்பிடாம விட்டுட்டேன். அதுக்காக 2 வருஷம் பக்கத்துல திருவிழாக்களை போயிருந்தார். இப்படி எல்லாம் அவர் லைஃப் பூரா ஹி வாஸ் ஆல்வேஸ் ஆன் ஹிஸ் டோ. அப்படி இருந்ததுனால அவரால் உபாசனை பண்ணவே முடியல. இப்ப என்னாச்சு? அண்ணா 4 வேதம் அத்தியானம் பண்ணவர், அண்ணா புத்திகலம் சிம்பாஷம் எழுதினவர், எல்லாம் பண்ணினவர், கைங்கரம் பண்ணினவர். இருந்தாலும் அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு, எனக்கு மோட்சம் கிடைக்குமா கிடைக்காது. ஏன்? திருக்கோட்சி நம்பி எல்லாத்தையும் சொல்லாதேன்னு சொல்லிட்டு யாருக்கும் ரகசியத்தை. நான் போனா நரகத்துக்கு போனா போயிட்டு போறேன், மற்ற பேர்லாம் சொர்க்கத்துக்கு போட போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் தன்னை அழிச்சுக்கிட்டாவது அவருக்கு மற்ற பேர் நல்லது பண்ணார் இல்லையா. இது எல்லாத்தையும் பார்த்து எனக்கு நான் என்ன பண்றது அப்படின்னு வருத்தப்பட்டு இந்த சந்தேகம் வந்தவங்க ரைட் உபாசனம் மட்டும் டைம் கிடையாது, வெறும் பண்ண முடியாது, என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி பெருமாளும் பிராட்டியமா சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு பங்கு நிறுத்தம் பண்ண முதல்ல பிராட்டிய காலை பிடிச்சு கேட்டேன், அம்மா நான் உன்னை விட்டா வேற கதி இல்லை, நான் என்ன பண்ண போறேன்? இவன் மூலமாக
பெருமாளுடைய திருவடியை பத்த போறேன். எதுக்காக? பெருமாளுக்கே கைங்கரியம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது எனக்கு சபலமாகும். அதாவது முக்தியில 2 வகை. இன்னும் கைங்கரியம், இன்னொன்னு கைவல்யம். கைவல்யம்ங்கிறது பெருமாளை பத்தின பெருமாளை தான் முக்தி கிடைக்கிறது. ஆனா பெருமாளை பத்தின எண்ணம் இல்லாம தான் தன் ஆத்மாவையே அனுபவிச்சுட்டு இருக்கான். இது எப்படின்னாக்க, நல்ல நல்ல அறிவாளியான ஒருத்தன் நல்லா இருக்கான் வச்சுருக்கான். அவன் தன் அறிவை தானே பார்த்துன்னா என்ன பிரயோஜனம்? இதுல நன்னூர்ல சொல்லுவான், இத பஞ்சு குடுக்கைன்னு விட்டு. ஒருத்தன் இந்த தேங்காய் இருக்கு பாருங்க, தேங்காய் 3 கண்ணுல ஒரு கண்ணை நல்லா முத்தினோம்னா அது கூட எடுத்துட்டானாக்க அது குடுக்க ஒரு கண் வழியா பஞ்சத்தை நல்லா தெளிச்சுப்படுறது உள்ளுக்குள்ள, நல்லா ஃபுல்லா தெளிச்சிடும். அதே மாதிரி அவன் என்ன பண்றான், நிறைய பேர்ட்ட கேட்டிருக்கான், நல்ல நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கான், வச்சுட்டு இருக்கான். இப்போ அந்த குடுக்கை கவுங்க பஞ்சு வெளியே வருமோ? வராது. இதனால இவ்வளவுலாம் கத்துனானே, இது யாருக்கா சொல்ல முடியுமானா முடியாது. இது எப்படின்னா, பெரிய தனவந்தன் செல்வன் ஒருத்தன் யாருக்கும் ஒரு பைசா கொடுக்காம எப்படி இருக்கானோ அந்த கருப்பி மாதிரி தான் இருக்கு. இது 2 ஒண்ணுதான். அந்த மாதிரி இந்த பஞ்சு குடுக்கை மாதிரி யாருக்கும் உபயோகம் இல்லாம போகக்கூடாது. போறதுதான் இது கைவல்ய முக்தி. கைங்கரிய முக்தினாக்க பெருமாள் கிட்ட அடிபணிஞ்சது அவனுக்கு வேண்டியதெல்லாம் செய்யணும். அதாவது கைங்கரியத்தை பிரார்த்தித்தே பெற வேண்டும். உங்ககிட்ட போய் என்ன பண்ணணும்? இந்த கைங்கரியம்ங்கிறது என்னன்னாக்க, கிம் கரோமி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும். ஒரு வேலை சொல்றான், முடிச்சுட்டேன், கிம் கரோமி, அடுத்த அப்படி. அந்த மாதிரி அவனுக்கு கைங்கரியம் பண்ணே இருக்கணும். பெருமாள் முன்னால பார்த்தா ரசோவை சகா ரசேவாகம் லப்துவானந்தி பவதி பார்த்தோம் இல்லையா? பிரம்மத்தை போனா பிரம்மத்தை ஒத்த ஆனந்தத்தை அடைகிறான். என் ஆன்மாரி ஆனந்தம் ரொம்ப லிமிட்டட் அணு, அவனுடைய ஆனந்தம் விபு. அதை நான் அடைகிறேன்னாக்க எவ்வளவு பெரிய இது எனக்கு பெரிய பூஸ்ட், பெரிய கிஃப்ட். அது இல்லாம நான் என்ன பண்றான்னு சொல்லிட்டுக்கேன் இல்லாம அங்க போய் அவன் சொல்ற கேளையா செஞ்சு முடியான். செஞ்சு முடிச்சுட்டு வந்து அடுத்தபடி என்ன பண்ணணும், அடுத்தபடி என்ன பண்ணணும். தி வெரி நியர்னஸ் ஆஃப் ஹிம் மேக்ஸ் அஸ் ஹாப்பி. அந்த மாதிரி அவன்கிட்ட இருக்கிறத விட்டுட்டு வேற எங்கேயோ இருந்த என்ன பிரயோஜனம்? ஒரு அழகான பொண்ணும் அண்ணா கல்யாணம் பண்ணிட்டு சோச்சமா இருந்தான்னாக்க அவள் வாழ்வு சபலமாகும். நான் அழகா இருக்கேன்னு சொல்லிட்டே இருந்தான்னு என்ன பிரயோஜனம் இல்லை? ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி ஸ்ரீ வைஷ்ணவத்துல முக்தின்னு சொன்னா கைங்கரியம் ஒண்ணுதான் முக்தி. கைவல்யம் கூட தள்ளத்தக்கது தான். அதுதான் சொல்றச்சே சதுர்கிரந்தா பஜந்தேமா அர்த்தார்த்தி ஜிக்ஞாசு ஞானி 4 வழி காமிக்கிறார். ஆர்த்தானா ஏதோ ஒரு கஷ்டம் வந்திருக்கு, செல்வம் இல்லை, உடம்பு வியாதி வந்திருக்கு, இதெல்லாம் போக்கி தவணு கேட்கிறவன் ஆர்த்தா. அர்த்தார்த்திங்கிறவன் தனக்கு செல்வம் இருந்தது, ஏதோ கண்ணா போயிட்டு திருப்பி கிடைக்கணும்னு நினைக்கிறவன் அர்த்தார்த்தி. செல்வத்தை மட்டும் அனுபவிக்க. ஜிக்ஞாசு ஆகா நான் ஞானம் உள்ளவன், என்னுடைய ஞானம் விகாசமாகணும், நான் அடுத்த அப்படி ஞானிங்கிறவன். முதல் சொன்ன பாருங்க, ஓம் நமோ நாராயண ஆத்மாவுடைய உண்மை நிலை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு, யாதாத்ம ஞானம்னு பேரு, அது தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி நான் உனக்கு தொண்டு செய்யணும். அதுதான் இந்த ஆத்மாவுடைய நோக்கம். அதுதான் கொடுக்கணும் கேட்கிறான் கைங்கேட்டு. இதுதான் ஞானித்து ஆத்மமே மதம். இப்படிப்பட்ட ஞானி இருக்கானே எனக்கு உயிர் போன்றவன் அப்படிங்கிறான். அப்படிப்பட்ட அந்த ஞானிங்கிற பட்டத்தை அடையிறதுக்காக, அவனுக்கு எப்பவும் கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கிறதுக்காக, எப்பவுமே அவன் கூட இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்றோம்? கைங்கரிய திருப்தியை தான் பிரார்த்தனை. இதுதான் ஸ்ரீ வைஷ்ணவத்துடைய இறுதி இலக்கு. இந்த இறுதி இலக்கு அடையிறதுக்காக முதல்ல போய் பிராட்டிகிட்ட போய் காலில் விடுறான், சொல்லு இது மாதிரி பண்ணி கொடுக்க. அப்புறம் என்ன பண்றார்? பெருமாள்கிட்ட போய் பிரார்த்திச்சுக்கிறான். சரி, பிரார்த்திக்கச்ச சும்மா பார்த்துக்கல, என்ன பண்றான்னாக்க அகம்சா சர்வபாபின்னு சொல்றான் இல்லையா? அவன் லிஸ்ட் வச்சுக்க வேண்டாம், நானே வச்சுக்கிறேன் லிஸ்ட் சொல்றான். எம்பெருமானார் நான் இந்த பாவம் பண்ணியிருக்கேன், இந்த பாவமெல்லாம் பண்ணியிருக்கேன் சுவாமி, இது எல்லாத்தையும் வச்சு எப்படி என்கிட்ட வந்து கேட்கிறேன்? என்ன குவாலிஃபிகேஷனா? இதுக்கு எல்லாத்துக்கும் இது இல்லைங்க, டிஸ்குவாலிஃபிகேஷன் இஸ் த குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது. இப்படி சொன்ன அர்த்தம் அப்படின்னாக்க வேற வழி இல்லை எனக்கு. இப்ப நான் உன்னை காலை பிடிச்சுட்டேன், ஏன்னா உன்னுடைய குவாலிஃபிகேஷன் எனக்கு தெரியும் அவனுக்கு. ஏன்னா நீ எதையும் பண்ண வல்லவன், சகல சர்வஜன்,
சர்வசக்தன், நான் ஒண்ணும் இல்லை, நீ என்ன காப்பாத்தன. இதுக்கு அவர் இன்ஸ்பிரேஷன் எங்க வந்தது? திருப்பாவையில 28ஆம் பாட்டு, கறவைகள் பெண் சென்று காணம் சேர்ந்து வந்தோம் அறிவொன்றும் இல்லாத ஐக்குலத்தை இந்த பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா இந்த நூல் உறவே நமக்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் குந்தன்னை சிறுபேர் இழைத்தனும் சீறி அருளாதே இறைவா நீ தாராய் பறை ஏலோ இருந்தாங்க. அதுல அங்க என்ன பண்ணோம்னாக்க, எல்லாரும் எழுப்பினா எல்லாரும் வந்தா எல்லாம் சூடகமே தோல்வடைய உலகத்துக்கு தெரிகிற மாதிரி நாங்க எல்லாம் தோல் வளைந்த அணைகள்லாம் போட்டுக்குவோம். மூடனை மீது முழங்க வழிவாறு பால் சோறு சாப்பிடுவோம், எல்லாம் ரேட்டா போச்சு. இதெல்லாம் உலகத்துக்காக. எங்களுக்காக என்ன பண்ற? எங்களுக்கு என்ன வேணும்னாக்க, எங்களுக்கு வேண்டியது உன்னுடைய நியர்னஸ் ஆர் உன்னுடைய கைங்கட்டு மோட்சம். அவன் கேட்ட பெருமாள் கேட்கிறாரு, மோட்சம் ஒண்ணுன்னு கேட்கிறாரு. எங்களை எடை பண்றதாச்சு, நீங்க என்ன பண்ணிருக்க? கர்ம ஞான பக்தி ஏதா பண்ணிருக்க அப்படின்னா என்ன? கர்மம்னா என்ன, ஞானம் என்ன, பக்தி என்ன தெரியாது. எங்களுக்கு என்ன தெரியும்? கறவைகள் பெண் சொல்லிட்டு காணம் சேர்ந்து வந்தோம். கறவைகள்னா எங்களுக்கு ஆச்சாரியம் கிடையாது. உங்களுக்கு யார் ஆச்சாரியன்? மாடு. அறிவுல மாடாது மாட்டுக்கு பின்னால போவோம். எங்க போவேன்? காட்டுக்கு போவோம். சரி, காட்டுல போய் தபஸ் பண்ணலாம் இல்ல இல்ல, காடும் சேர்ந்து உண்போம், சாப்பிடுவோம். அதுவும் எச்சல் துப்பெல்லாம் தெரியாது, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி சாப்பிடுவோம். கறவைகள் பெண் சென்று காணம் சேர்ந்து வந்தோம் அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குறது. நீ சொல்ற ஏதோ அறிவு இருக்கட்டும், அது இப்பதான் கேள்வியே படுறோம் நாங்க. அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குறது. அப்ப நீங்க எந்த தைரியத்தை வந்து என்கிட்ட கேட்கறீங்க? நீங்க எங்கிட்ட வந்து பிறந்த நீ எப்ப வந்து எங்கிட்ட பிறந்தியோ உனக்கு எனக்குள்ள தொடர்பு தெரியுது. இங்க எத்தனையோ ஜாதிகள் எத்தனையோ இதெல்லாம் இருக்கு. அதை விட்டுட்டு நீங்க ஆய்குலத்தை வந்து பிறந்தே இல்லையா? அதை வச்சுதான் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாமுடையும். நீங்க தானே வந்து பிறந்த. ஆக மொத்தம் உங்களுடைய கண் எங்க பேர்ல இருக்குன்னு தெரியறது இல்லையா? ஆகவே நாங்கள் என்ன பண்றோம்னாக்க, அந்த ஒன்றை வச்சுட்டு உன்னால எதுவும் முடியும். இவ்வளவு உயர்ந்தவனான நீ, எல்லா உலகங்களையும் படைத்து காத்து அழித்து ரட்சிக்கக்கூடிய நீ, எல்லாத்தையும் நடத்தக்கூடிய நீ, எங்க கூட வந்து எங்கூட மாடு மேய்ச்சு எங்கள்கிட்ட அடிபட்டு விளையாடி எல்லாம் பண்ணிருக்கேன் இல்லையா? அதனால கேட்கிறோம். அந்த பந்தத்தினால கேட்கிறோம். குறைவொன்றும் இல்லாத அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலத்தை குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா. அதனால நீ என்ன பண்ணேன்? குறைவே இல்லாத கோவிந்தா. இவ்வளவு வச்சிருக்கேன் இல்லையா? எங்களுக்கு குத்த குறைஞ்சா விடும். குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா. என்ன வேணும்னாக்க, இந்த நோடு முற்றோமே ஆகும் உனக்கே நாம் ஆட்சிக்கலாம். எங்களுக்கு பெரிய பறை கொடுனா இன்னும் பெரிய டபார தூக்கி கொடுத்தேன், அதெல்லாம் வேண்டாம். எங்க நோக்கம் என்ன? எப்பவும் உங்களுடையே இருப்போம், உனக்கே நாங்க பணி செய்வோம். இதுல குலசேகர ஆழ்வார் முகுந்த மாலைன்னு ஒரு சம்ஸ்கிருதத்துல ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கார். அதுல சொல்ற, என்ன பண்ண போறேன்? நான் பாவி, நரகத்துல போட போறியா? போடும். இல்ல கொஞ்சம் புண்ணியம் பண்ணிருக்கேன், சொர்க்கத்துக்கு போறேன். எங்க போனாலும் உன் நினைவு மாறாம, உலகத்துல வச்சாலும் சரி, நரகத்துல போட்டாலும் சரி, சொர்க்கத்துல போட்டாலும் சரி, எங்க போனாலும் உன் நினைவு வரைக்கும் மாறாம இருக்கணும். அப்படி இருந்தனா நரகமும் சொர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி உன்னை மறக்காம இருந்தாக்க நான் என்ன பண்றேன்? அவரே தான் சொல்றார், படியாய் கிடந்து உன் அவ்வளவாய் கண்கிறேன். நான் இப்போ சித்தா அறிவுள்ளவனா மனுஷனா இருக்கேன், வேண்டாம் இந்த படியாக்கி விட்டு அச்சித்து அறிவுடையாது அச்சித்தாக்கிடு. ஆனா இறங்கி இருக்கின்ற திருமலுடைய படியில அவர்கிட்ட கர்ப்பகரத்துல படியாக்கிட்டு ஏன்னாக்க அங்க அச்சித்தாவே இருப்பேன். எனக்கு சுகதுக்கங்கள்லாம் கிடையாது. ஆனால் என்ன பண்ணுவேன்னாக்க, ரசிக்கிற தன்மை வேணுமே, அதுக்கு ஞானம் வேணுமே. என்ன பண்ணுவேன்னாக்க, ஒரு பவளவாய் காண்பேன். ஆக என்னை வந்து சித்திலேருந்து அச்சித்தா ஆக்கினாலும் சரி, ஆனா ஒரு தொடர்பு வேணும் அப்படின்னு கேட்டேன் இல்லையா? கோனேரி வாழும் குறுகாய் பிறப்பேனு தேனார் பூஞ்சோலை திருவேங்கடத்துடைய வீணாக பிறப்பு விதியுடைய நகையனு. இதெல்லாம் என்ன வேணா ஆகட்டுப்பா, ஆனா எனக்கு ஒரு சம்பந்தம் வரும். அத மாதிரி இதுல எதாவது கேட்கிறேன். நான் இன்னெல்லாம் தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன். ஒரு தப்பு 2 தப்பு இல்லை, எத்தனையோ தப்பு பண்ணியிருக்கேன். ஒருத்தர் தனித்தனியா காமிச்சிட்டேன். சுவாமி, நமக்கு தெரிஞ்ச மட்டும் எம்பெருமானார் இந்த மாதிரி தப்பு பண்ணினாவே தெரியலையே,
அவர் பொய் சொல்றாரு. அவர் பொய் சொல்லல. இந்த பிரிவில் அவர் செஞ்சு தப்பு பண்ணியிருக்க மாட்டார். சரி, தன்னை அறியாம பண்ணியிருக்கலாம். அதான் எப்போ வந்து பிடிச்சாரு அப்பயே தீங்கில் தூசாகம் ஆயிடுச்சு. எத்தனை பிரிவு தாண்டி வந்திருக்காரு இங்க. முந்தின பிறகு என்ன பண்ணான்னு யாருக்காவது தெரியுமா? நமக்கு யாருக்காவது நம்முடைய புண்ணிய பாப கணக்கை நம்ம வச்சுட்டு இருக்கோமா? கிடையாது. அவன் தான் வச்சுட்டு இருக்கான். அவன் போனோம் நம்ம லெட்ஜரை பிரிச்சு பார்க்கலாம். பார்த்துட்டு உன் மேல இவ்வளவுலாம் இருக்குப்பா அப்படின்னு நமக்கு மேல காயறான். சரி, இப்படி காயறான்னாக்க அதனால அது எனக்கு தெரியாது, வச்ச கையை தூக்கின்னு போயிடு, என்னால ஒன்றும் முடியாதுப்பா, நீதான் காப்பாற்றணும். அவனுக்கு எப்படி வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற தகுதி இருக்கோ அதே மாதிரி அவனுக்கு கருணைங்கிற எண்ணமும் இருந்துட்டு இருக்கு. அதனால நீ ஜட்ஜ்மெண்ட் ஆங்கிட்ட என்ன பார்க்காத, ஜட்ஜுங்கிற ஆங்கிட்ட என்ன பார்க்காத, நீ கருணை மிகுந்தவங்கிட்ட ஆங்கிட்ட என்ன பாரு, நீ பாரு, நீ தான் பார்க்கணும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறோம். அவனை நம்ம பேர்ல கருணை மிகுந்தவனை பார்க்கறதுக்கு வழி பண்றவள் பிராட்டி. என்ன சொல்ற? அதுல வேடிக்கை சொல்றது உண்டு. ஒத்தன் பாவமெல்லாம் பண்ணிட்டு போய் பெருமாள் பண்ண இருக்கிறான். பெருமாள் கண்ணு ஜவன் செவந்து போச்சு. இவனை என்ன பண்ணலாம், எதிர்த்து போடலாம், இவனுக்கு இனிமேல் நரகமே காடாதே, இன்னும் வேற நடக்க புதுசா படைக்கணும் போருக்கு அப்படின்ட்டு என்ன பண்ணலான்னு பிராட்டி கேட்கறான். பெரிய பிராட்டி கேட்கறேன். பெரிய பிராட்டி சொல்றேன், பரவாயில்ல, மன்னிச்சிருந்தோம், ஏதோ மற்ற பேர்லாம் வரல இல்லையா, தப்புன்னு சொல்லி வந்துட்டாங்க, ஏற்று விடுங்க, பிடிக்கல பெருமாளுக்கு. திரும்பி நான் இந்த பக்கம் பூமி பிராட்டியை பார்த்தேன். பூமி பிராட்டி கேட்பான், ஏன் சுவாமி தப்புன்னா யார் பண்ணாத தப்பு, இன்னும் தப்புட்டாங்கிறீங்கள, சாமி ஏற்று விடுங்க அப்படிங்களா? இல்லை, அது 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டாலே அப்படின்ட்டு அதான் நீலாதேவியை பார்க்குறான். நீலாதேவிட்ட பார்த்து என்ன சொல்றேன், இவன் தப்பு பண்ணிட்டு வந்திருக்கான், இவன் என்ன பண்றான்? ஆமா, தப்புன்னா என்ன அப்படின்னாலும் அவர் அந்த மாதிரி பிராட்டிகளுக்கு நம்ம மேல தாய்ங்கிற வாத்சல்யம் இருக்கிறதுனால நம்முடைய தப்பே கண்டறியாது. ஆகவே இந்த பிராட்டியை பிடிச்சுக்கிண்டு பெருமாளுடைய திருவடியில விழுந்தமாக நம்முடைய தப்புகள் எல்லாத்தையும் மன்னிச்சு நமக்கு உள்ளதை அவன் தருவான். எப்ப அவங்கால் நமக்கு அவனுடைய அப்ரூவல் கிடைச்சிருக்கோ அதுக்கப்புறம் நமக்கு அதுல இருந்து திரும்பி நச்சபுராவதே திரும்பி வருதே கிடையாது. அதுதான் தன்னடியார் திறத்தகத்து தாமரையாளர்களும் சிறை குறைக்கு மேல் பின்னடியார் அது செய்யார். அவர் சொல்லலாம், பிராட்டி பார்த்தாலாம் நம்ம சிபாரிசு பண்ணோம், இவனை ஏற்றுட்டார், ஒரு சமயம் நம்ம சொன்னோங்கிறத ஏற்றுட்டார் போட்டிருக்கு அப்படின்னு. இல்ல இல்ல, நீங்க போய் அவனை சரி ஏற்றுட்டால, அவன் இந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்கானே அப்படிங்கிற. அப்போ அதெல்லாம் ஒண்ணும் பண்ணல, அதெல்லாம் எப்படின்னா அதெல்லாம் நல்லதான் பண்ணான் அப்படின்னு ஒரு ஒன்ஸ் அவன் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் நான் தப்பை கூட கணிசிக்கிறது இல்லையா, என்னுடைய இறத்தகத்து தாமரையாளாகிலும் சேர்க்கிறேன், பொய்ய தப்பே சொல்ல மாட்டேன் குழந்தைகளை பத்தி. அவள் பண்ணினானாலும் அத்தைக்கு பேசப்படுத்தான்னு சொல்ற மாதிரி, ஆனாலும் என்னுடைய அது செய்ய என்னுடைய அடியார் ஆயிட்டாங்க, அவன் தப்பு பண்ண மாட்டான் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் வரக்கூடியவன். அதனால பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பெருமாளை சரணமா அடைகிறா அப்படிங்கிறத கத்தியத்திற்கு நோக்கம். டீட்டெயில் தான் நம்ம பார்க்க. இன்னைக்கு இது மட்டும் நடந்ததில்லை, ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. ஏன்னா இதுதான் பின்னால வரக்கூடிய கத்தியத்திற்கு நமக்கு முக்கியமான விதை மாதிரி, ஒரு பீஜம் மாதிரி. சந்தேகம் இருந்ததுன்னா கேளுங்க. வெற்றி கிளியரா இருக்கு சுவாமி. நல்லா இருந்தது இன்னைக்கு. அதான் சரவணதி வந்து ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. இன்னைக்கு கிளியரா இருக்கு சுவாமி. தேங்க்யூ. இப்ப கேக்குறதா சுவாமி? சொல்லுங்க. கிளியரா இருக்கு சுவாமி. கிளியரா இருக்கு, கிளியரா இருக்கு, நல்லா இருக்கு. தேங்க்யூ. உமா. அதாவது